ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் கடன் தொல்லை தாங்க முடியாமல் வாழ்க்கையை இழந்து நடுத்தெருவுக்கு அந்த கதைலாம் இருக்குதுங்க. அந்த நடிகர்கள்லாம் யாரு, எதனால் இந்த அளவுக்கு அவங்க கடன் வாங்கி சிக்கி சின்ன பின்னமானாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெள்ள தெளிவாக பேச போகிறேன் நண்பர்களே. இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு கடன் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? சிம்பிளாக லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா, படத்தில் நடிக்கிறோம், படத்தில் சம்பாதிக்கிறோம், சம்பாரிச்சதை அதுலேயே போடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தான். கொஞ்சம் பேராசை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு நடிகர் ஆகிட்டோம், இப்போ நம்ம ஒரு இயக்குனர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்து பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்ற கதையெல்லாம் முடிஞ்சு போய் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா இதில் விளங்கினவன் எவனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாஸ் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இந்த வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த நடிகர்கள்லாம் கடன் வாங்கி சிக்கி சின்ன பின்னமானாங்க, இந்த கந்துவட்டினால எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையை இழந்தாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பேசுவோம். இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்மளும் கடன் வாங்காமையாக இருக்கிறோம், இஎம்ஐ கட்டாமையாக இருக்கிறோம், அந்த இஎம்ஐனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா அப்படின்றத பற்றி கொஞ்சமாச்சும் நம்ம சிந்திச்சு பார்த்தோமா அப்படின்றத பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது கடன் வாங்குபவர்களின் கவனத்திற்கு இந்த வீடியோ போய் சேரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கடன் வாங்காமல் நிம்மதியாக வாழ்றது எப்படி அப்படின்றத பற்றிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். சரி, இப்போ வாங்க, இதெல்லாம் எதுக்கு வளவலான்னு பேசணும், நேராக வீடியோவில் போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் டக்குன்னு மேலே வந்தது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் விஜய் சேதுபதி கூட அந்த மாதிரி தான் வந்தார். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் மட்டும்தான் மாஸ் ஹீரோ அவதாரம் எடுத்தார். ஆனால் அந்த அவதாரம் எடுத்தது நல்லதோ கெட்டதோ எப்படியோ கடனில் போய் சிக்கி சின்ன பண்ணாரு. அது என்ன கதை அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆரம்பத்தில் விஜய் டிவி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் அவரோட வேலையை தொடங்கினால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பையும் தாண்டி உள்ளுக்குள்ளே நடக்கிற மார்க்கெட்டிங், உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு கூட்டணியோடு நம்ம சேரும் போது எப்படி அவங்களாம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் தேவை இல்லைங்களா? அந்த தேவையான ஆட்கள் எல்லாமே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த தொலைக்காட்சியிலே அமைஞ்சு போனனால ஒரு நல்ல பிளானிங் பண்ணுற ஒரு நல்ல திறமை அவருக்கு வந்துருச்சுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு புத்திசாலித்தனத்தை வச்சு தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் சினிமாவில் ஹீரோவாக என்ட்ரி ஆனார். ஒரு காமெடியாக தான் என்ட்ரி ஆனார். ஆனால் இதுக்கு மேலே நம்ம காமெடியாக கண்டினியூ பண்ணக்கூடாதுப்பா, நம்ம தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நடிப்பு திறமை அப்படின்றதையும் தாண்டி கிரியேட்டிவ் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்றனால ஹீரோ ஆனார். ஹீரோவாகி ஆரம்பத்தில் ஒரு நடித்த பல படங்கள் வெற்றி படங்கள் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் பஸ்டர் வெற்றி படங்கள், சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த போது தான் இவர் ஒரு தப்பான ரூட் ஒன்று போட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் எவ்வளவு நாள் தான் அடுத்தவன் ப்ரொடக்ஷனில் நடிச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சம்பளத்தை வாங்கி அவனை பெரிய பணக்காரன் ஆக்கி விடுறது, நம்மளே ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போமே அப்படின்ற மாதிரி அவரோட பேரில் ஆரம்பிக்காம அவரோட ரொம்ப நாள் நண்பரான ஆர்டி ராஜா அப்படின்றவரோட பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாரு. இவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது இவர் கையில் இருக்கிற ஃபண்டு போட்டு படம் எடுக்காம ஆர்டி ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு பல ஃபைனான்சியர்கள், சரி சிவகார்த்திகேயன் வச்சு நீங்கள் தொடர்ந்து படம் பண்ண போறீங்களா, அப்போ நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் ஆர்டி ராஜா அவர்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் வச்சு படம் எடுக்கிறதுக்காக. இந்த பணத்தை வச்சு நம்ம மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்ற நம்ம கண்ட கனவு எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிப்போம் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருக்கு உண்டான ஒரு திறமை அப்படின்றதையும் தாண்டி இவர் மாஸ் ஹீரோ அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சது எல்லாமே அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் சொந்த காசில் சூனியம் வச்சு வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை சிவகார்த்திகேயன் அவரோட லைஃப்பில் நடந்தது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெமோ அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை பண்ணாரு. அந்த படம் எதிர்பாராத விதமாக வெற்றி படமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனா அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றி, அதாவது நல்ல படமாக இருந்தாலும் கலெக்ஷன் கம்மி தான். இதுக்கப்புறம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம யூடியூபர்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அது அட்டர் ஃபிளாப்பு, சீமராஜா சொல்லவே வேணாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணாலுமே அந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருந்த காரணத்தினால அந்த படத்துக்கு போட்ட காசோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக வந்தனால அதுவும் ஃப்ளாப்ன்ற கேட்டகரியில் வந்துருச்சு. வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படமும் நல்ல படமாக இருந்தாலும் அந்த படம் ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி தான் கேட்டகரியில் வந்துருச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்த படத்தில் பெரிய லாபம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அயலான் அப்படின்ற ஒரு படத்தை ஆரம்பிச்சாரு. ஆனால் அந்த படம் பட்ஜெட் காரணமாக பாதியிலே நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த படம் ரீஸ்டார்ட் ஆகி ரிலீஸ் ஆச்சு. ஆனால் பெருசாக வரவேற்பு கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்த உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, அது எந்த லட்சணத்தில் வரவேற்பு கிடைச்சது அந்த படத்துக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரித்த முக்காவாசி படங்கள் ஃப்ளாப்பு இருக்கிற காசெல்லாம் போச்சு அப்படின்றதோட இவரை நம்பி காசு போட்டாங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்டி ராஜா அவர்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு, சிவகார்த்திகேயன் அவர்கள் மீளா கடனில் நடு ரோட்டில் நிற்கிற அளவுக்கு வெளில வந்தது மட்டும் இல்லாமல் இவருக்குள்ள சினிமாக்குள்ள ஒரு சில எதிரிகள்லாம் இருப்பாங்கல்ல இவனுங்க எல்லாருமே ஒரு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் இதுல இருந்து எப்படி வெளில வருது, எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகளாக சம்பாரிச்சு வச்சிருக்கிறோமே, எப்படி திரும்பினாலும் ஆப்பு வைக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. அது என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எவங்கிட்டயாவது போய் சரண்டர் ஆயிடும், இந்த சினிமாவே ஆளக்கூடிய
ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் கிட்ட உட்கார்ந்து ஒரு டீல் பேசி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அது என்ன அக்ரிமெண்ட்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 2 வருஷத்துக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துறேன். இந்த அக்ரிமெண்ட் படி உங்களோட ப்ரொடக்ஷனை தவிர நான் எந்த ப்ரொடக்ஷன்லயும் நடிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா என் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் கிட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் இவருக்கு சேலரியா ஒரு 5 படத்துக்கு சன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் அவர் கடன்ல இருந்து மீண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல சிவகார்த்திகேயன் அவர்கள் எவ்வளவு படம் நடிச்சார் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. சோ இப்படிதான் கடன்ல மாட்டி சிவகார்த்திகேயன் அவர்கள் சிக்கி சின்ன பின்னமாயி இருக்கிற ஒரு சில அசட்டெல்லாம் வித்து இப்ப வெளில வந்த கதை இதுதாங்க நண்பர்களே. இவரை தொடர்ந்து இரண்டாவதா சொல்ல போறது ராஜா ரவீந்திரன் அப்படி ஒரு நடிகர் தான். இவரை பத்திலாம் நம்ம வந்து நிறைய பேசியிருக்க மாட்டோம். இன்னி இருக்கிற நடிகர்களை பத்தி தான் நம்ம நிறைய பேசுவோம். இருந்தாலும் பழைய நடிகர்களை பத்தி நம்ம சொல்லுவோம். அதாவது ராஜா ரவீந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாட்டாம படத்துல சரத்குமார் அவர்களுக்கு தம்பியா ஒருத்தர் நடிச்சிருவார் பாத்தீங்களா. சோ இவர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு சில படங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு 90s பீரியட்ல நடிச்சாரு. இதுக்கப்புறம் தெலுங்குல நிறைய படங்கள் வில்லனாலாம் நடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா இவர் காணா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம ரசிகர்கள் மறந்து போயிருப்பாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, கடன் சுமைனால சூசைட் அட்டெம்ப்டே பண்ண மனுஷன் தான் இந்த ராஜா ரவீந்திரன் அவர்கள். ஏன்னா இவரையும் எவனோ நோண்டி விட்டு பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க, நிறைய படத்துல செகண்ட் ஹீரோவெல்லாம் பண்ணிருக்கீங்க, மெயின் ஹீரோவும் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் சொந்தமா படம் தயாரிக்க கூடாதுன்னு இவரையும் எவனோ உசுப்பேத்தி விட்டு கடன் வாங்க வச்சு படத்தை எடுக்க ஆரம்பிச்சு அதுல அவ ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம இவரை சிக்க வச்சதுதான் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாத காரணத்தினால சூசைட் பண்ணிப்போமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. ஆனா லக்கிலி இவர் வந்து பொழைச்சிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த விஷயம் கேள்விப்பட்டவொன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இவரை நேரில் சந்திச்சு இவரோட கடன் அத்தனையுமே அடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சினிமாவிலையும் சில நல்லவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால பிரகாஷ்ராஜ் அவர்களால தான் ராஜா ரவீந்திரன் அவர்கள் அந்த கடன்ல இருந்து உயிர் மீட்டு வெளில வந்தார் அப்படின்றதும் ஒரு வரலாறு சொல்லுது. அந்த வரலாறு பல பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் சொல்லிவிட்டேன். மூன்றாவதா சொல்ல போறது நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் தான். இவரோட வாழ்க்கையில இவர் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது, கடன்கள் கிடையாது, எல்லா விலங்கத்தையும் பார்த்து வெளில வந்த மனுஷன் தான். ஆனா இவர் கடன்ல எப்படி சிக்கி சின்ன பண்ணமா இவரோட சொத்து அண்ணா நகர்ல இருக்கிற வீட்டெல்லாம் வித்தார் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லுவோமா. அதாவது விஷால் அவர்கள் ஆரம்பத்துல நடிகரா சம்பளம் வாங்கி நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. சம்பளம் வாங்கி நடிச்சாரா என்னையா புது கதை சொல்றாங்க, அப்பா ப்ரொடக்ஷன்ல தான் நடிச்சாருன்னா எங்க அதுலயும் சம்பளம்னு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவரோட சொந்த காசு போடாம அப்பா காசுல ஜாலியா படம் நடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மனுஷன் ஜாலியா தான் இருந்தாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, விஷால் பிலிம் ஃபேக்டரி அப்படின்ற மாதிரி ஓனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் கூட கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த VFF மூலயமாக இவர் சொந்தமா படம் தயாரிக்க ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அங்கதான் சிக்கினாரு நம்ம விஷால் அவர்கள். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, VFF மூலமா விஷால் அவர்கள் தொடர்ந்து பல படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு மதுரை அன்பு செழியன் கோபுரம் பிலிம்ஸ் அவங்க கிட்ட வந்து கந்து வண்டி வாங்கி நிறைய படங்கள் வந்து இவர் ஆரம்பிச்சாரு. எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கல. ஒரு சில படங்கள் ஃபிளாப்பவே ஆனனால அந்த வாகன கடனை இவரால் அடைக்க முடியாத காரணத்தினால இவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி வந்துருச்சு. அந்த நெருக்கடினால இவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜப்தி பண்ணி இவர் கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு, அதாவது நடுத்தெருவுக்கு கூட்டின்னு வந்த அளவுக்கு இவரோட பிரச்சனைகள் வந்து தலைவிரிச்சு ஆடும் போது தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதே அன்பு செழியன் அவர்கள் விஷால் அவர்கள் கிட்ட ஒரு டீல் பேசியிருக்காரு. எதனாலனா அந்த காலகட்டத்தில் விஷால் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடிகர் சங்கம் இந்த ரெண்டுத்துக்குமே தலைவராக இருந்தனால இவர்கிட்ட நேரடியாக பகச்சிக்க முடியாது. அதுக்கு பதிலாக பேசி சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு அன்பு செழியன் அவர்கள் இவர்கிட்ட ஒரு டீல் பேசியிருக்காரு. அது என்ன டீல்னா, பாரு உன்னாலையும் கடன் அடைய முடியாது, உன் படமும் பெருசா ஹிட் ஆகாது, இதுக்கு பதிலாக நீ என்ன பண்றனா யாருக்கிட்டே போய் உன் தலை அடமானம் வச்சுது. உதாரணத்துக்கு லைகா ப்ரொடக்ஷன் இருக்காங்க பாத்தீங்களா, இவர்கிட்ட போய் ஒரு டீலை பேசு. என்ன டீலுன்னு பாத்தியா, இனிமேல் நீ எடுக்கிற படங்கள் நீ தயாரிக்கிற படங்கள் எல்லாமே லைகாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காசு சம்பாரிச்சுக்கோ, அதுக்கு பதிலாக உன் கடனை லைகா இப்போ அடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீலுக்கு வந்து ஒப்பந்தம் செஞ்ச உடனே விஷால் அவர்கள் லைகா கிட்ட சரண்டர் ஆனனால லைகா வந்து விஷால் அவர்களோட அத்தனை கடனையும் அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால ஓரளவுக்கு டெபிட் ஃப்ரீ ஆன நம்ம விஷால் அவர்கள் அடுத்ததா இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு கடன்ல சிக்கினாரு. ஜீவான்ற ஒரு படத்தை வந்து இவர் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி தயாரிச்சாரு. யாரு, நம்ம விஷ்ணு விஷால் அவர்களை வச்சு. ஆனா அந்த படம் நல்ல படமாக இருந்தாலும் எதிர்பாராத விதமா ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ண காரணத்தினால அப்ப தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆனனால அந்த படமே வந்து சரியா போகாதனால 5 கோடி ரூபாய் விஷால் அவர்களுக்கு நஷ்டம் வந்தது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் சுமை ஆரம்பிச்சு விஷால் அவர்கள் கடைசியில் இப்படி வந்து மாட்டினாரு. இன்னைக்கு கொஞ்சம் டெபிட் ஃப்ரீயா இருக்கிறாராம், சந்தோஷமா சுத்தி நிற்கிறாராம்பா. நான்காவதா நடிகர் தனுஷ் அவர்கள். இவர் வந்து கடன்ல சிக்கி சின்ன பின்னமானதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் அவரின் மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வாண்டர் பார் பிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நானும் நல்ல நல்ல படங்களை தயாரிக்கிறேன் பாரு, இயக்குறேன் பாரு அப்படின்ற ஒரு நல்ல முடிவுல தான் இவர் ஆரம்பிச்சாரு. ஆனா விதி யாரை விட்டது, கூட இருக்கிற மனைவியே சூனியம் பண்ணி இவரை சிக்க வைக்கிறாங்க அப்படின்றது இவருக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா அவரோட மனைவியான ஐஸ்வர்யா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நானும் ஒரு படம் வந்து இயக்க போறேன் உன்னோட தயாரிப்புல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மறுக்க முடியாம இவர் தயாரித்த ஒரு சில படங்கள் அற்று ஃபிளாப் ஆன காரணத்தினால் இவரோட வாண்டர் பார் பிலிமுக்கு சூனியம் வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அதுக்காகவே ஒரு பல கோடி ரூபாய் கடன் வாங்கினாரு. இது மட்டும் இல்லாமல் இவரோட மாமனாரை வச்சு சொந்தமா ஒரு படம் தயாரிக்கிறேன்னு காலா அப்படின்ற ஒரு படத்தை வந்து இவர் தயாரிக்க போய்
அந்த படத்தில் கடன் பெருசா ஆக 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 இவரோட வாண்டர்பார் பிலிம்ஸுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு விட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே இவர் ஏகப்பட்ட படங்கள்ல கமிட் ஆகி உழைக்க வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம 150 கோடி ரூபாய்க்கு ஈகோவின் காரணமாக ஒரு வீடை கட்டினார் பாத்தீங்களா, இதனால இவரோட தலையை கலைப்புலி தானு அவர்கள் கிட்ட இவர் அடகு வச்சு பல படங்கள் சைன் பண்ணி கிட்டத்தட்ட அவரோட பல நாள் கனவை நிறைவேற்றி விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா போயஸ் கார்டன்ல இவர் கட்டின வீடு லேண்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாவாம், பில்டிங் மட்டும் 70 கோடி ரூபாவாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்கிறாரு. இருந்தாலும் இவரும் மீளா கடனில் இருந்தவர் எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சு வெளில வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இவரோட அண்ணனான செல்வராகவன் அவர்கள் இந்த 1000ல் ஒருவன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்த அந்த ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட ஒரு 60% மட்டும் தான் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஏன்னா சொன்ன பட்ஜெட்டோட நீ ஏகப்பட்ட விஷயங்களை நீ எடுத்துட்டு இருக்கிற, அதனால தயாரிக்க முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொன்னதுக்கு இவரோட சொந்த காசை போட்டு எடுத்து இவர் ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கி கிட்டத்தட்ட அந்த கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் 15 வருஷமா இவர் கஷ்டப்பட்டு எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அந்த லோன் அடைச்சிருக்கிறாரா. எப்படி எல்லாம் மாட்டிருக்கிறாங்க பாருங்க நண்பர்களே. இப்போ நம்ம தனுஷ் அவர்கள் எப்படி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர தெளிவாயிட்டார் மனுஷன். ஏன்னா 50 நாள் தான் கால் ஷீட் ஒரு படத்துக்கு, அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன், அந்த படம் கமிட் ஆகிற வரைக்கும் வேற எந்த படத்துக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 50 நாளைக்கு 50 கோடி ரூபா வாங்குறாராம். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா விகிதத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் நடிகர் தனுஷ் அவர்கள். இப்ப 5வதா சொல்ல போறது மணிரத்னம் அவர்களின் அண்ணனான ஜி வெங்கடேஷ் அவர்கள், ஜிவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் கூட பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா ஹிஸ்டரி எடுத்தோன்னு வைங்களேன், ஜிவி அவர்கள் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, எதனால பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி வந்து இன்னி வரைக்கும் விலகாம இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஜிவி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்க. இதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ் அண்ட் கோ அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தவர் ஜிவி பிலிம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலியமாக ஏகப்பட்ட வெற்றி படங்களை வந்து அவர் தயாரிச்சாரு. உதாரணத்துக்கு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய தளபதி, அஞ்சலி போன்ற படங்கள்லாம் இவரோட ப்ரொடக்ஷன்ல தயாரிக்கப்பட்டது தான். இந்த மாதிரி தயாரிக்கும் போது இவருக்கு எந்த லாஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் தயாரிச்ச படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி படங்களாக தான் அமைஞ்சது. அப்படி இல்லைனாலும் ஓரளவு சுமாரான ரிவ்யூஸ் கிடைச்சாலுமே கூட அந்த படங்களை ஒரு மாநிலத்தில் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி வித்து அவர் நல்ல லாபம் தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா எப்போ மாட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட கம்பெனி ஜிவி பிலிம்ஸை வந்து இவர் பப்ளிக் லிமிட்டடா மாத்தினப்போ ஏகப்பட்ட பப்ளிக் மணி வந்து உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவரோட பிலிம்ஸ் ஃபைனான்ஸ் பண்ண போறாங்க சின்ன சின்ன படங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் இவர்கிட்ட ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சு இவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ரீபேமெண்ட் பண்ணாம இவர் மிகப்பெரிய ஒரு கடனாளி ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி மைக்கேல் ஜாக்சனை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஷோ பண்றேன்னு அவர்கிட்ட இருந்த காசை எல்லாத்தையும் பயங்கரமா வாரி அரைச்சி பிரம்மாண்டமா பண்ணி செலவு பண்றேன் அப்படின்ற மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கடைசி நேரத்தில் மைக்கேல் ஜாக்சன் அந்த ஷோக்கு வந்து பங்கு பெறாத காரணத்தினால இவருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்குது. இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தவர் மிகப்பெரிய லாஸ், ஏகப்பட்ட பிரஷர் வந்ததுக்கு அப்புறமா அந்த கடன் சுமையை வந்து இவரால் ஹேண்டில் பண்ண முடியாதனால இவர் தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ 6வதா சொல்ல போறது நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் அவர்கள். இவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிலிம் மேக்கர் தாங்க, நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இவருக்கும் ஒரு ஆசை, நம்மளோட கனவுகளை நிறைவேற்றிக்கணும்னா நம்ம இஷ்டத்துக்கு படம் எடுக்கணும்னா நம்ம சொந்த நிறுவனத்துல தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு 2 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு, கொஞ்சம் கூட்டணி எல்லாம் போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல இவர் தயாரிச்ச ஒரு சில படங்கள் இந்த நடுநிசி நாய்கள் போன்ற, வெப்பம் போன்ற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வசூல் ரீதியா சாதனை படையில, அதாவது போட்ட காசு கூட வரல. அதனால அந்த படத்துக்கு செலவு பண்ண அந்த கடனை வந்து இவரால் அடைக்க முடியாத காரணத்தினால இவரோட வீடு கடலாம் ஜப்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து பேங்க்ல தான் லோன் வாங்கியிருந்தாரு. அந்த பேங்க்ல லோன் வாங்கினால இந்திரா நகர்ல இவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா வேல்யூ இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பேங்க் ஆக்ஷனுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டா. அது மட்டும் இல்லாமல் விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற ஒரு படம் இவர் பண்ணார் பார்த்தீங்களா. இதை ஹிந்தி ரீமேக்கில் பண்ணனா எனக்கு வர லாபத்தில் 25% கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ வில்லங்க வந்தனால அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தனால ஏகப்பட்ட கடன் சுமை தாங்க முடியாமல் இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்று இவரே நடுத்தெருவுக்கு வந்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி விட்டாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா. ஸோ இப்போ ஜிவிஎம் அவர்களை தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் கூட இந்த மாதிரி சிக்கியிருக்காருங்க. அவர் எப்போ சிக்கினார்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி அவர்கள் நடிகராக நடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லது. அதுக்கப்புறம் இவரும் சினிமாவில் இருக்கிறேன், நானும் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு தான் நாங்கள் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த சீதகாதி, அதுக்கப்புறம் முகில், மகாராஜா கூட நல்ல படம் தான், லாபம், ஆரஞ்சு மிட்டாய், ஜுங்கா போன்ற படங்கள்லாம் தயாரிச்சு எந்த படத்துலையும் இவருக்கு லாபமே இல்லை. இதனால வாங்கின கடனை அடைக்க முடியாம இவரும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இவரோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிகளும் ஜப்திக்கு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை இதை விட்டுட்டு பாருங்க, நல்ல படம் தான், ஆனால் இருந்தாலும் என்ன பண்றதுங்க, நம்ம கமர்ஷியலாக எடுத்தால் தான் 4 காசு பார்க்க முடியும். ஏன்னா கடன் வாங்கி எடுக்கிறோன்றது இவங்களும் மறந்துட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் சிக்கி சின்ன பண்ணமானாரு இந்த கந்துவடி காரணமாக. ஸோ இந்த மாதிரி பல நடிகர்களை வந்து நம்ம லிஸ்ட்டில் அடுக்கிக்கிட்டே போகலாம் நண்பர்களே. ஆனால் இவங்க கிட்டலாம் ஒரு பேசிக்கான ஒரு சேஃப்டியான பணம் ஒன்று வச்சிருப்பாங்க. இதனால இவங்க நடுத்தெருவுக்கு வந்தாலும் இவங்களால மீள முடியும், அதுக்கான பிளானிங் இவங்ககிட்ட இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்ரப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேங்க்ரப்ட் அப்படின்றது எல்லாரும் தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம். பேங்க்ரப்ட்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டி ஆகிறது அப்படின்றது கிடையாது. அவங்களோட பிஸ்னஸ் தான் பேங்க்ரப்ட் ஆகுமே தவிர அவங்க பேங்க்ரப்ட் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சேஃப்டியாக பர்சனலாக ஏகப்பட்ட சொத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க வாங்குற கடன் எல்லாமே இவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் கடனாக தான் இருக்குமே தவிர இவங்களோட பர்சனல் ரிலேட்டட், அதாவது நம்ம இன்னைக்கு வீடு வாங்குறோம்னா அது நம்மளோட பர்சனல், கார் வாங்குறோம்னா பர்சனல், நம்ம இதுக்கெல்லாம் கடன் வாங்கி நம்ம ஜப்தியாகி நம்ம குடும்பத்தையே வந்து கஷ்டத்தில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருவோம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க, இந்த நடிகர்கள், இவங்க எல்லாமே இவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸில் எந்த லோனையும் வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாங்குறது எல்லாமே அவங்களோட நிறுவனத்தின் பேரில் வாங்குறதுனால நிறுவனம் பேங்க்ரப்ட் ஆட்டாலும் அடுத்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு இவங்க சேஃப்டியாக தான் ஆவாங்க. அதனால வெள்ளந்து பார்க்குற நம்மளுக்கு தான் இவன் காலி ஆயிட்டான்ப்பா, இவன் நடுரோட்டுக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்குமே தவிர இவங்ககிட்ட ஏகப்பட்ட நிறுவனம் இருக்கும். இதில் வந்து ஒரு 10 நிறுவனத்தில் ஒன்று தான் வந்து மூடுவானே தவிர மீதி 9 ஏங்கிட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு 10வது ஒன்று ஓப்பன் பண்ணுவான். அது மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு இவங்க சேஃப்டியாக ரொட்டேட் பண்ணினே தான் இருப்பாங்களே தவிர இவங்க என்னையுமே நடுத்தருவு வர மாட்டாங்க. சும்மா நம்ம டைட்டிலுக்காக நடுத்தருவுன்னு போட்டால் தான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதுதான் ப்ராக்டிக்கலாக நான் பேசுறது. எவனுமே நடு ரோட்டுக்கு வரமாட்டான், எந்த பணக்காரனும் நடு ரோட்டுக்கு வரமாட்டான். ஏன்னா அவன் எக்ஸ்பென்சஸ் மற்றும் அவன் வாங்குற கடன் எல்லாத்தையும் அவன் நிறுவனத்தில் தான் காமிப்பானே தவிர அவனோட பர்சனல் எக்ஸ்பென்சஸில் எவனுமே காமிக்க மாட்டானுங்க. நம்ம மட்டும் தான் ஆஃபீஸ் கோயர்ஸ், ஐடிஎம்எல்ல வேலை பார்க்குறவன், கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோனு, அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய்க்கு பைக்கு, 10 லட்ச ரூபாய்க்கு காருன்னு நம்மளோட சொந்த ஆதார் கார்டு மற்றும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வாங்கிக்கிறோம். அதனால தான் நம்ம மீளா கடனில் என்றுமே சுழற்சியாக சுற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கடன் தேவைனா வாங்குங்க, தேவைனா கூட வாங்காதீங்க. இருக்கிற கை காசில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுங்க. இல்லைன்னா இருக்கிற காசை வச்சு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. கடனில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.